கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறோமே, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமே, அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோமே, நமது வாழ்க்கையில் சமாதானம் வந்திருக்கிறதா? நமது ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறதா? நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பார்த்தால் அது மகிமையாக இருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் மிக தெளிவாக வேதத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதாவது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களானாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சோதனை வரும்னு சொல்ல முடியாது, என்ன விதமான சோதனை வரும் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னா தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்தது ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணு என்கிற அர்த்தமும் உண்டு. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணு என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஆதாம் ஏவாளை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தரே அவர்களை தேடி வருகிறார். 2 பேரும் தேவனோடு கைகோர்த்து நடக்கிறாங்க. பகல் முழுவதும் தேவ சமூகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. ராத்திரி மட்டும்தான் கர்த்தர் பரலோகத்துக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பி வரார். அதற்குள்ளாக ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள். பகல் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் மறுநாள் காலையில் ஆண்டவர் வருவதற்கு முன்பு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து விட்டான். நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நிறைய பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போது பகல் முழுவதும், பகலுக்கு 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரம் தேவனோடு சஞ்சரித்த மனிதனே சோதனைக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போனான்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் எம்மாத்திரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க எம்மாத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன பலவீனம் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா வளன்னு வாய் பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் சும்மா இருக்காமல் எங்கேயாவது சோவாரிக்கிட்டே என்னத்தையாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தின்னுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் இருக்கும், ஒரு லேசினஸ், சோம்பேறித்தனம் இருக்கும். ஜெபிக்க சொன்னால் கூட அங்கே செல்ஃபோனை தூக்கிட்டு போய் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. என் நண்பர் ஒருத்தர் அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்வார், நான் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் என்னால் பரிசுத்தமாக வாழவே முடியலை. நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நீ எந்த பாவத்தில் தவறுகிறான்னு உனக்கு தெரியும், ஏன் பரிசுத்த குலைச்சல் வருதுன்னு தெரியும், அந்த காரியத்துக்காக நீ பொறுப்பாக கருத்தோடு ஜெபிக்கலாமே. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னா, உங்களுக்கு என்ன சோதனை வரும்னு தெரியும், எங்கெல்லாம் சோதனை வரும்னு தெரியும், என்ன விதமான சோதனை வருங்கிறது தெரியும். இப்போ கவனித்து பாருங்கள். அப்போ எனக்கு இந்த காரியத்தில் அடிக்கடி சோதனை வருது. அப்போ டெய்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில், இந்த உண்மைக்கு அடுத்த காரியத்தில், இந்த கீழ்ப்படிதலுக்கு அடுத்த காரியத்தில், இந்த பொறுமைக்கு அடுத்த காரியத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன். நான் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் தோற்று போய்விடுகிறேன். நீங்கள் எனக்கு கிருபை தாங்க. நான் சோதிக்கப்படாதபடிக்கு உங்கள் கரம் என்னை தாங்கட்டும், அல்லது நான் சோதனையில் விழுந்து போகாதபடி உங்கள் கரம் என்னை பாதுகாக்கட்டும். இந்த சோதனையை நான் வெறுக்கும்படி, அதை ஜெயிக்கும்படி எனக்கு கிருபை தாங்க. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பரிசுத்தத்துக்கு, உங்கள் உண்மைக்கு, உங்கள் கீழ்ப்படிதலுக்கு, உங்கள் அன்புக்கு, உங்கள் பொறுமைக்கு, உங்கள் சகிப்புத்தன்மைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அன்றைக்கு, அதாவது ஜெபிக்கிற அன்றைக்கு நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க, சோதனைக்கு உட்பட மாட்டீங்க. டெய்லி குளிக்கிறோம்ல,
சிலர் கேட்பாங்க, டெய்லி ஜெபம் பண்ணணுமா பிரதர்? நான் சொல்லுவேன், டெய்லி சாப்பிட்றல்ல, டெய்லி தூங்குறல்ல, டெய்லி வேலைக்கு போகிறல்ல, அப்போ டெய்லி ஜெபித்து தான் ஆகணும். ஜெபித்தால் தான் வெற்றி பெற முடியும், ஜெபித்தால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும், ஜெபித்தால் தான் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் ஜெபிக்கக்கூடாது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவங்களுக்கு என்ன சோதனை வருங்கிறது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன சோதனை வரும், நீங்கள் என்ன சோதனையில் அடிக்கடி விழுந்து போவீங்களோ அந்த காரியத்துக்கு கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விழுந்து விடாதபடி உங்களை பாதுகாப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. கிருபையா இரக்கமாயிருங்க. இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து சோதனைக்கு தப்பிக்கொள்ள, சோதனையை ஜெயிக்க, சோதனையில் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் விளங்க நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் நாச மோசத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென்.